வீட்ல யார் இருக்கியா? வெளியே வாங்க. வாங்க வாங்க வாங்க. வராதவி எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வாங்க உட்காருவாங்க. என்னது உங்க வீடா? ஆமா, ரொம்ப நாளா இந்த வீட்ல நாங்க தான் தங்கிட்டு இருக்கோம். நீங்க பெரிய வீட்டெல்லாம் பார்த்து போவிய, இன்னைக்கு எதுக்கு எங்க குடிசை வீட்டை பார்த்துட்டு வந்தியே? அந்த வீடு பூட்டி கிடக்கு, அதுக்கு தான் இங்க வந்தோம். எங்க சம்மந்தி வீட்ல எல்லாரும் இங்க தானே இருக்காவலாம்? ஆமா ஆமா, இங்கதான் இருக்காவே. அம்மா, அவிய எதுக்கு இங்க வந்து தங்கிட்டு இருக்காவ அந்த வீட்டை போட்டுட்டு? அங்கன பக்கத்து வீட்ல விசாரிச்சேன். எல்லாரும் ஒரு மாரியெல்லாம் பேசியவ துரத்தி விட்டுட்டதாக சொல்லியவ அவியல. ஆமா ஆமா, விசாரிச்சிட்டீங்களா? என் மகனை வேண்டான்னு சொல்லிட்டு பெரிய வீடு பெரிய இடம் வேணும்னு போனியல்ல. இப்போ பெரிய இடமும் இல்ல பெரிய வீடும் இல்ல, இந்த சின்ன வீடும் சின்ன இடமும் தான் இருக்கு. எல்லாத்தையும் அந்த ராணியக்கா பிடிங்கிட்டு அவியலங்க அனுப்பி விட்டாவ. அப்போ நாங்க விசாரிச்சது எல்லாம் உண்மைதான். இப்ப எங்க அவியல? அவியட்ட நான் பேசன வெளியே கூப்பிடு. வருவா வருவா, ரொம்ப கோவப்படாதங்க. இப்ப கூப்பிடி. ரோசப்பக்கா, ரோசப்பக்கா, உங்க பணக்கார சம்மந்தி வந்திருக்கா, வாங்க ரோசப்பக்கா. ஐயோ, சமந்தம்மாலாம் வந்திருக்காவ. என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. இந்தா வந்துட்டா உங்க சம்மந்தி. வாங்க சமந்தம்மா, உள்ள வாங்க. அந்த பொம்பளையே ரொம்ப கோவமா வந்திருக்கு. இந்த அம்மா என்னமோ சமந்தம்மா வாங்க வாங்கங்குது. நம்ம என்ன வேடிக்கை மட்டும் பார்ப்போம். அம்மா, அவ்வளவு பெரிய வீட்டை போட்டுட்டு இங்க வந்திருக்கீலையா? அது ஒன்றும் இல்லை சமந்தம்மா, எங்க குடும்பத்துக்குள்ள சின்ன பிரச்சனை பார்த்துக்கிடுங்க. சீக்கிரம் எல்லாம் சரியாயிரும். என்ன அவசரமா வந்தியே? நாங்க கல்யாண தேதி குறிக்கலான்னு தான் வந்தோம். வந்து பார்த்தா கதவுலாம் பூட்டி கிடக்கு. அக்கம் பக்கத்துல வர வழியிலெல்லாம் விசாரிச்சுட்டு தான் வாரோம். சொத்தெல்லாம் பிடுங்கிட்டு உங்களை இங்க அனுப்பிட்டாவலாமே. அப்போ அந்த வீடு என்னமோ உங்களுக்கு இல்லையோ? இப்படி வந்து ஒரு குடிசைக்குள்ள தங்கிட்டு இருக்கிய, அதுவும் உங்க தோட்டத்துல வேலை செய்ய கூட எல்லாம் வந்து தங்கி இருக்கிய. சரி, வேலை செஞ்சா ரொம்ப சீப்பா போயிட்டோமா? எங்க கூட தங்கினதான் பிரச்சனையாக்கும் தம்மாக்கு. நடக்கட்டும் நடக்கட்டும் சமந்தம்மா, இப்ப கொஞ்சம் எங்க குடும்பத்துல பிரச்சனை தான். சீக்கிரம் எல்லாம் சரியாயிரும். அந்த வீடு இல்லைன்னா என்ன, வேற வீடு கட்டுவோம். உங்க மகனுக்கு தானே அந்த வீடுன்னு சொல்லி எங்க கிட்ட வந்து பொண்ணு கேட்டிய. இப்போ இருக்கக்கு வீடு கூட இல்லாமல நிக்கிய. எப்படி இந்த கல்யாணத்தை பத்தி பேச முடியும்? உங்க அம்மா என்னவோ அந்த வீட்டை உங்க பேருக்கு தான் எழுத போறோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவ. இப்படி இந்த வீட்டுல வந்து கூட்டி கொண்டு வச்சிருக்காவல உங்களே. சமந்தம்மா, நீங்க ஒன்றும் வருத்தப்படாங்க. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா உட்காந்து பேசுவாங்க. எப்படி எங்களை பொறுமையா பேச சொல்றிய? உங்களுக்கு தான் அந்த வீடு, உங்க மகனுக்கு தான் வீடை எழுதி கொடுப்போம்னு சொன்னீங்க. இப்போ வீடே இல்லைன்னா என்ன அர்த்தம்? எப்படி பொண்ணு கட்டி தர? உங்களுக்கு வார்த்தையில ஒரு சுத்தமே இல்லையே. சமந்தம்மா, என்ன ஆச்சு தெரியுமா? அந்த மாதிரி ஒரு வார்த்தையை விடாதங்க. நாங்கெல்லாம் எங்க வார்த்தையில சுத்தமா தான் இருப்போம். எங்க மைனி கொஞ்சம் கோவத்துல இந்த மாதிரி பண்ணிட்டா, வேற என்னச்சியே? என்ன பண்ணனாவ? அது சமந்தம்மா, எங்க அம்மா அந்த வீட்டை எங்க பேருக்கு தானே எழுதி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. எங்க மைனிக்கு அந்த வீடை கட்டின நாள்ல இருந்து ஒரு கண்ணு இருக்கதான் செஞ்சிச்சு. அதனால கையெழுத்து போட்டு வாங்கிக்கிட்டா எங்கிட்ட இருந்து. நீங்க அப்ப படிக்காம அவளை ஈஸியா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்களோ? இல்ல சமந்தம்மா, ஏதோ ஒரு தரிசனால தான் விற்க போறோம்னு சொல்லி எங்கிட்ட வந்து கையெழுத்து கேட்டாவ. இந்த மெட்ராஸ்ல கட்டி கொடுத்த பிள்ளைக்கு வீடு வாங்கி கொடுக்க போறதாக சொன்னவ ரொம்ப கஷ்டப்படியாலாம். அதனால நாங்களும் படிக்காம கையெழுத்து போட்டு விட்டோம். வேளங்கோ, படிக்காம யாரு கையெழுத்து போடுவா? இந்த மாதிரி இருக்க உங்களை நம்பி என் பிள்ளைய எப்படி கட்டி கொடுக்க? இல்ல கட்டி கொடுத்தாலும் தான் ஒழுங்கா வச்சு வாழ தான் செய்வானா உங்க மவன்? நிச்சயம் அன்னைக்கே உங்க மவன் என் பிள்ளைகிட்ட ஒழுங்கா பேசலையா? எப்ப பார்த்தாலும் மூஞ்சி சிடு சிடு சிடுன்னு தான் வச்சுக்கிட்டு இருக்கான் போலுக்க. அதுவே எனக்கு மனசுக்குள்ள ஒரு சங்கடமா தான் இருந்துச்சு. என்ன சொல்ல போனா பூ தொலைஞ்சு போச்சு, புடவையில மை கொட்டி போச்சு. இப்ப என்னன்னா வீடு இல்லைங்கிறிய. எப்படி உங்க மகனுக்கு நாங்க பொண்ணு கட்டி தர? கரெக்டா பாயிண்ட பிடிச்சி வந்துட்டு அவ்வளவுதான். இந்த கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லை. சமந்தம்மா, அப்படிலாம் பேசாதுங்க. எங்க அம்மைக்கு சொத்து நிறைய இருக்கதான் செய்யுது. அதனால என்ன பிரிச்சு தரதான் போறவ. அந்த ஒரு வீட்டை அவைய எழுதி வாங்கிட்டவ, அதனால போனா போயிட்டு போகுது. நாங்க என்ன அது மாதிரி எத்தனை வீடு வேணாலும் கட்டுவோம். நீங்க ஒன்னும் நினைக்காங்க, வாங்க உட்காந்து தேதியை குறிப்போம். நிச்சயம் பண்ண கல்யாணத்தை நிறுத்தாண்டா நம்ம கல்யாணத்தை முடிப்போம். உங்களுக்கு எத்தனை சொத்து வந்தாலும் உங்களால வச்சு அதை பொழைக்க முடியாது. இப்ப கையெழுத்து போட்டு கொடுத்த மாதிரி தான் எப்பவுமே ஏமாந்து போட்டு கொடுத்துட்டு போவிய. என் பிள்ளைய கொண்டு வந்து இந்த மாதிரி காட்டுக்குள்ள தான் தங்க வைப்பிய. வாங்கின பூவை ஒழுங்கா கொண்டு வந்து என் பிள்ளை தலையில வைக்க தெரியல. எடுத்த சேலைய ஒழுங்கா கொண்டு வந்து அவளுக்கு கட்டி விட தெரியல. உங்க அம்மா கட்டி தந்த வீட்டுல உங்களால நிம்மதியா இருக்க முடியல. இதுலே தெரியுது நீங்க எப்படி வாழ்வியன்னு. அதனால உங்க மகனுக்கு நாங்க பொண்ணு கட்டி தர மாதிரி இல்ல. இந்த கல்யாண பேச்சிய இதோட முடிச்சிருவோம். சமந்தம்மா, ஏன் அப்படி சொல்றியே? என் மகன் குணத்தை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. அவன் பேசாததெல்லாம் ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிய.
உங்களுக்கு சொத்தும் வீடும் தான் முக்கியமா? எங்களுக்கு குணங்களை பாருங்களா. என்ன சொத்தும் வரத்தான் செய்யும், நாங்க எத்தனை வீடு வேணாலும் கட்டுவோன்னு சொல்லியனே. அதனால நிச்சயம் பண்ண கல்யாணத்தை நிறுத்திறாங்க சம்பந்தாமா. ஆமா, நிச்சயம் பண்ணி நிச்சயம் என்ன லட்சணத்துல நடந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்து மனம் வெறுத்து போய் தான் வந்திருக்கேன். என் மொவ எப்போ பார்த்தாலும் கலன்னு இருப்பா. உங்க மொவன் பேசாத நினைச்சு இப்ப எப்ப பார்த்தாலும் அவ சோகமா தான் இருக்கா. உங்க மோனுக்கு என் மோளை கட்டி கொடுத்தாச்சுன்னா வாழ்க்கையும் இப்படிதான் இருக்கும். என்னாலும் சோகத்துல உட்காந்து அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான். எங்களுக்கு உங்க மோவனையும் பிடிக்கல, உங்க குடும்பத்தையும் பிடிக்கல. ஆமாம்மா, எங்களுக்கு இந்த சம்பந்தம் சுத்தமா பிடிக்கல. இதுக்கு மேல கல்யாண பேச்சு பேசிட்டு எங்க வீட்டுக்கு வராதங்க. எங்க மகள் உங்க மகனுக்கு கட்டித்தர இஷ்டம் இல்லை. சம்பந்தமா எதுக்கு இப்படி பேசுறிய? இதே வாயில தானே பரிபூர்ண சம்மதம் நிச்சயம் பண்ணிய. இப்ப எதுக்கு ஒரு வீடு இல்லைன்னு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிய? அப்படின்னா வீட்டுக்காக தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்களோ? வீட்டுக்காக எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்காதங்க. உங்க மாப்பிள்ளை ரொம்ப தங்கமான பையன். மாப்பிள்ளைய பிள்ளைகிட்ட 2 வார்த்தை சிரிச்சு பேசுறதுக்கு தெரியல. என்னத்த பிள்ளைய பத்து வளர்த்து வச்சிருக்காவ, எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல அவனை. இங்க பாருங்க, உங்ககிட்ட தான் நான் பேசுறதுக்கு வந்திருக்கேன். உங்க வீட்டு வேலைக்காரியெல்லாம் என்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லுங்க. இங்க பாருங்க சம்பந்தமா, இந்த மாதிரி அந்த பிள்ளைல பேசுற வேலை வச்சுக்கிடாதுங்க. அவனும் எனக்கு வேலைக்காரி கிடையாது. எங்க அம்மா தோட்டத்துல தான் வேலை செய்ய வந்திருக்கு. அந்த பிள்ளைல அவையில நாங்க அடுத்த வேலை நினைக்கதே இல்லை. எங்க சொந்தக்காரவி மாதிரி தான். அதனால இப்படி பேசுற வேலை என் மேல் பட்டு வச்சுக்கிடாதுங்க. ஓஹோ, அவளை சொன்னோடனே உங்களுக்கு கோபம் வருதோ? அவ இருக்க குப்பமேட்டுல தானே நீங்களும் இருக்கிய, உங்களுக்கு அந்த குணம் தானே இருக்கும். என்ன சம்பந்தமா இப்படி பேசிட்டு இருக்கிய? வார்த்தை அடக்கி பேசுங்க. உங்களுக்கு மனசுல தோணியதெல்லாம் பேச வேண்டிய ஒன்றும் அவசியம் இல்லை. பேச வேண்டிய வார்த்தையை கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அவையவனா எங்க இருந்தா வரல. என் வீட்டு பக்கத்துல இந்த பிள்ளைல நான் தான் எங்க அம்மா தோட்டத்துக்கு வேலைக்கு கூட்டிட்டு வந்தேன். வேலை செஞ்சா அவையில மனுஷங்க தானே, அதுக்கு குப்பமேட்டுன்னு சொல்றீங்க. நீங்க பேசுற வார்த்தையில ஒன்றும் சரியில்லை. ஏதோ உங்க பிள்ளைய நிச்சயம் பண்ணிட்டாமே விட்டுட்டு போக கூடாதுன்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா பூ தொலைஞ்ச அன்னைக்கு உங்க பிள்ளை வேண்டாம்னு சொல்லியிருப்பேன். இது ஒன்றும் குப்பமேடு இல்லை, இதுவும் எங்களோட சொந்த இடம் தான். எங்களோட சொந்த இடத்துல சொந்த வீட்டுல தான் தங்கி இருக்கோம். இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசிட்டு முன்னால என்ன நிக்காதுங்க. உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. கல்யாணம் முடிக்கணும்னு நினைப்பு இருந்தா பொம்பளை பிள்ளை பத்தியும் கொஞ்சமாவது வாய் அடக்க வேணும். இஷ்டத்துக்கு வந்து குப்பமேடு அது இதுன்னு பேசிட்டு இருக்கியா? இந்த வீட்டுல தான் நாங்க இருப்போம். என் பிள்ளைய நம்பி கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இருந்தா கொடுங்க, இப்ப கூட சொல்லியே. இல்லையா நீங்க போயிட்டே இருக்கலாம். இனி உங்களை தேடிக்கிட்டு நாங்க வரமாட்டோம். நாங்க மட்டும் உங்களை தேடி தேடி வருவோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? உங்க மொவன் குணமே எனக்கு பிடிக்கல. சரி, வீடு இருக்கு சொத்து இருக்குன்னு தான் கட்டி கொடுக்கலான்னு பார்த்தேன். இப்போ அதுவும் இல்லைன்னு ஆயிப்போச்சு. எதுக்கு உங்க மோனுக்கு நாங்க எங்க பிள்ளைய கட்டி கொடுக்கணும்? இந்த நிச்சயம் நடந்துச்சுங்கதே நாங்க மறந்துறியோம். இனி கல்யாண பேச்சு பேசிட்டு உங்க வீட்டு வாசலுக்கு நாங்க வரமாட்டோம். நாங்க போறோம். இனி என் பிள்ளைய பொண்ணு கேட்டு யாரும் என் வீட்டு பக்கத்துல வந்துடாதங்க. உங்க பிள்ளை எங்களுக்கு வேண்டாம். உங்க வீட்டு பக்கத்துல வரமாட்டோம். நீங்க போங்க. வாங்க போவோம். நல்ல இடத்துல வந்து சம்மந்தம் பேசணும். என் மகன் எவ்வளவோ சொன்ன அந்த பிள்ளை எனக்கு வேண்டான்னு. நான் தான் கேட்காம பிடிவாதம் பிடிச்சேன். இப்போ என் பிள்ளைய வேண்டான்னு சொல்லிட்டு போகுது இந்த பொம்பளை. வீட்டுக்காக தான் என் மகனுக்கு பொண்ணு கொடுக்கலான்னு நினைச்சிருப்பா. உங்களுக்கு வீடு இல்லைன்னு பேச்சே வேற மாதிரியா இருக்க. ரோசப்பக்கா கல்யாணம் நின்று போச்சுன்னு வருத்தப்படாதுங்கக்கா. நீங்க இதுக்கு சந்தோஷம் தான் படணும். அது என்ன பேச்சு பேசிட்டு போகுது? அந்த பொம்பளை பேச்சே சரியில்லைக்கா. ஆமா குழந்தை, அதனால தான் நானும் போட்டோன்னு விட்டுட்டேன். ஏக்கா அந்த பிள்ளையை கட்டி வச்சிருந்தீங்கன்னா அஜய் நிம்மதியா இருக்க முடியாதுக்கா. இவியலே வந்து குடும்பமா அந்த வீட்டை ஆண்டுக்கிடுவாவ. உங்களையும் அஜய் கூட பேச விட மாட்டாவக்கா. இந்த கல்யாணம் நின்னது நல்லதுன்னு நினைங்கக்கா. ஆமா குழந்தை, எனக்கும் அப்படிதான் தோணுது. பணம் நகை சொத்து நீ அழகிய வீட்டுல பொண்ணு எடுக்கவே கூடாது பாத்துக்க. ஏக்கா ஏமாவும் அது வேண்டாம்னு சொல்லும் போதே நீங்க யோசிச்சிருக்கணுக்கா. எங்களுக்கும் வீடு இல்ல வேலை இல்லைன்னு சொல்லிட்டு தானே வேண்டாம்னு சொல்லிச்சு. இப்போ அஜயும் அதே மாதிரி சொல்லுது பாருங்க. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கிட்டத்திலே சேர்க்கக்கூடாதுக்கா. ஆமா சரோஜா, என் தங்கச்சி குஷ்பு தான் ரொம்ப ஆசைப்பட்டா பாத்துக்க. இப்போ என் தங்கச்சிக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த குஷ்பு தான். இது என்னமோ வருத்தப்படுவான்ட்டு கிடக்கு. ஏக்கா நீங்க எதை நினைச்சு வருத்தப்படாதுங்கக்கா. நம்ம அஜய்க்கா உலகத்துல பொண்ணு கிடைக்காது. நீங்க கவலைப்படியதை விடுங்க. சரி சரோஜா. ஏமா ரோசா, சமந்தம்மா வீட்ல இருந்து வந்துட்டு போன மாதிரி இருந்ததேம்மா. நான் கூட கூப்பிட்டேன், காது கேட்காத மாதிரியே போயிட்டாவே. என்னாச்சுமா, என்ன சொல்லிட்டு போறாவ? நீ எப்படி இருக்கா? ஏம்மா சமந்தம்மா அந்த நிச்சயம் நடந்தது சொல்லாது, நாங்க கல்யாணம் பண்ணி தரமாட்டோம்னு சொல்லிட்டாவம்மா. ரோசா என்னம்மா சொல்லியா? ஆமாம்மா, அந்த வீட்டை நம்பி தான் கல்யாணம் பண்ணி தரேன்னு நினைச்சாவலாம். நம்மளுக்கு இப்போ சொந்த வீடு இல்லையா, அதனால கல்யாணம் பண்ணி தரமாட்டாவலாமா அஜய்க்கு அந்த பிள்ளைய. நம்ம இப்போ குப்பமேட்டில் இருக்கோம்னு சொல்லியாவ. வேலைக்காரியலு அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளையில பேசியாவ. ஐயோ பேச்சு எதுவுமே சரியில்லைம்மா. அப்படியே பேசினாவ? என்னம்மா அவ இப்படி இருக்காவ? கடைசியா என்னதான் சொல்லிட்டு போறாவ? கண்டிப்பா கல்யாணம் நடக்காது, என் வீட்டு பக்கம் என்ன பொண்ணு கேட்டு வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாவுமா. நானும் வரமாட்டேன், உங்க பிள்ளை வேண்டான்னு சொல்லிட்டேன். மனசு கஷ்டப்படிய மாதிரியே பேசிட்டாவுமா அவ எல்லாத்தையுமே. அதனால அவ பிள்ளை வேண்டான்னு முடிவெடுத்துட்டேம்மா. ஐயா அஜய், அம்மா பண்ணதான் தப்பு, நீ வருத்தப்படாதையா.
எனக்கு ஒரு வருத்தமும் இல்ல, சந்தோஷமா